buddies, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹக்கா நூடுல்ஸ், எக் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்க போடுற வீடியோ சீக்கிரம் வந்து சேரும். வாங்க எக் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். கேரட், நான் 3 பெரிய கேரட் எடுத்திருக்கேன். பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கேபேஜ் ஒரு பாதி கேபேஜ், ஒரு 4 பச்சை மிளகா, 5 எக். சிம்பிளா ஈஸியா சீக்கிரமா எப்படி செய்யறது. பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த நூடுல்ஸ் பாக்கெட், நான் சூரிய நூடுல்ஸ் யூஸ் பண்றேன். உங்களுக்கு எந்த ஃபிளேவர், எந்த நூடுல்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த நூடுல்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த நூடுல்ஸ் போட்டு 4 நிமிஷம் நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு சைட்ல எடுத்து வச்சிருங்க. இப்போ கேரட்டை நான் சிறுகி எடுத்துக்கிறேன். அதுக்காக அந்த கேரட் சிறுகிறத எடுத்து கேரட்டை லாங்காக வச்சுட்டு சிறுக போகிறேன். ஏன்னா அந்த சிறுகும் போது பெருசாக லாங்காக வரும். கையில் நம்ம கட் பண்ணால் இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் இதில் செய்யும் போது சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். அதுக்காகத்தான் நான் இதை சிறுகி எடுத்துக்க போகிறேன். பாருங்க இந்த கேரட் எவ்வளோ லாங்கா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பீன்ஸையும் லாங்கா நான் கட் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் கேபேஜையும் நல்ல பெருசா லாங்கா கட் பண்ணிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு நாலு பச்சை மிளகாவை நடுவுல ஒரு வெட்டு வெட்டிட்டு சைட்ல வச்சிருக்கேன். முதல்ல முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்து சைட்ல வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டையை உடைச்சி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு, எச்சிலையே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நொரன்னு இருக்கணும். ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது, பவுடர் ஆயிரும். அதனால கொஞ்சம் பாதியாக இருக்கும் போது ஒரு பாக்ஸில் போட்டு நான் வச்சுக்குவேன். நூடுல்ஸோ இல்லை பாஸ்தாவோ ஒயிட் சாஸோ இல்லை எது செய்யும் போதும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸை நான் அதில் போட்டுக்குவேன். அது கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன். இந்த ஜீரகம் போடுறேன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் பூண்டு கூட இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனா நான் இன்னைக்கு பூண்டை யூஸ் பண்ணாம செய்யறேன். ஃபர்ஸ்ட் பீன்ஸ் போட்டுக்கணும். பீன்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட் போடுறேன்னா அது தோல் வந்து திக்கா இருக்கும். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் பீன்ஸ் போட்டுட்டு ரெண்டாவது பச்சை மிளகா, வெங்காயம் இது 3 போட்டு நல்லா வதக்கணும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா கேரட்டும் கேபேஜும் அதுல போட்டுட்டு வதக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த காய் வந்து ரொம்ப நேரம் வதங்கி வெந்துடக்கூடாது. ஒரு பாதி வேக்காடா இருக்கும் போது ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் அரைச்சு வச்சிருக்கேன் இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வினிகர் வந்து 2 மூடி அதில் நான் ஊற்றிருக்கேன். அப்புறம் டார்க் சோயா சாஸ் அது 1 மூடி அதில் நான் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வேக வச்சு வடிச்சு வச்சிருக்க நூடுல்ஸ் எடுத்து அதுக்குள்ள போட்டுட்டு நல்லா கிளறி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா
நல்லா கிளறி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம முட்டை செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை இதில் கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பார்க்கணும். உப்பு பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான, சுலபமான, சீக்கிரமாக செய்யக்கூடிய எக் ஹக்கா நூடுல்ஸ் வீட்டிலையே தரமான வகையில் செஞ்சு சாப்பிடலாம். கடைக்கு போய் தான் இப்போ நூடுல்ஸ் சாப்பிடணும்னு இல்லை, வீட்டிலையே நம்ம சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் எக் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.